கவிஞர் வைரமுத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. வைரமுத்தினுடைய கருவாச்சி காவியம் படிக்க கிடைச்சதா எடுத்து படிச்சு பாருங்க. செகல்லிக்காட்டு இதிகாசம் எடுத்து படிச்சு பாருங்க. திறமையான கவிஞர். ஆனால் கவிதை என்றாலே பொய் சேர்க்கப்பட வேண்டும், அதற்கு இசை சேர்க்கப்பட்டு முடிய அது பாடலாக மாறிவிடும். உதாரணமாக காதலை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. காதல் என்றால் என்ன போது, காதல் ஒன்றும் கடவுள் இல்லையடா, அதெல்லாம் ஹார்மோன் செய்கிற வேலை தானடா. இதை எழுதினது யாரு? கவிஞர் வைரமுத்து. இதே வைரமுத்து என்ன சொல்லுவாரு, நீ ஒரு பிரச்சனையில இருக்கிற, பிரச்சனையில இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்டா நிம்மதியா இருக்கும்னா பிரச்சனை தீர்ந்துருமா? தீராதுல. பிரச்சனையில இருந்தா நின்று அந்த இடத்துல பிரச்சனையை தீக்கணும். நம்ம என்ன பண்றோம், சரி கொஞ்சம் அப்படியே ஏதோ கேட்டு போயிடுவோம், பிரச்சனை தாண்டி போக நினைக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லணும்னா, தாண்டி போக நினைக்காத, அந்த இடத்துல நின்று அதை முடிச்சுட்டு போறதுக்கு முடியுமான்னு பாரு. இந்து மதத்திலையும் சரி, கிறிஸ்தவ மதத்திலையும் சரி, பௌத்த மதத்திலையும் சரி, இசை ஒரு புனிதமான விஷயமா கருதப்படுது. ஆனால் இஸ்லாமிய மதத்தில் மட்டும் ஏன் இசையை ஹராம் என்று சொல்கிறாங்க? உங்கள் பேர்? பிரணவாசனா. ஒரு வித்தியாசமான கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வியும் கூட. என்ன கேட்குறாங்கன்னா, பல மதங்கள்லையும் இசையை நாங்கள் ஒரு முக்கியமானதாக கருதுகிறோம். சில சந்தர்ப்பங்களில் வணக்க வழிபாடுகளில் கூட பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தில் மாத்திரம் இசை ஏன் தடுக்கப்படுகிறது என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலம்மா, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கட்டளைகள், கோட்பாடுகள், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி அமைக்கப்படுகிறது என்று சொன்னால், எக்காரணம் கொண்டும் நாம் சிந்தனை என்கிற இடத்தை தவற விட்டுவிடக் கூடாது. முதலாவது, ஒரு விஷயத்தை செய்யறோம்னா எமோஷனலாக இருக்கிற நேரத்தில் எதையும் செஞ்சிடக்கூடாது, எமோஷன் ஆகிற அளவுக்கு போயிடவும் கூடாது. அப்ப நம்ம முடிவெடுப்பதில் பிழைவிடக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். இதை இசைங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இசையினுடைய தாற்பயம் என்ன? எந்த சந்தர்ப்பத்திலையுமே இசையை இஸ்லாம் வணக்க வழிபாடுகளில் சேர்க்கவும் இல்லை, சாதாரணமாக அனுமதிக்கவும் இல்லை. இசை அல்லாத பாடல்களை அனுமதிக்கிறது. நம்ம வச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த கிட்டாராக இருந்தாலும் சரி, வயலினாக இருந்தாலும் சரி, ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி இசை அமைக்கிறாங்கல்ல, இந்த இசைகளுக்கு இஸ்லாம் தடுக்கிறது. அதுக்கான காரணம், நாம் எக்காரணம் கொண்டும் சிந்திக்கிற இடத்தை விட்டு ஒரு எமோஷனல் இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. இசை நம்மளை என்ன பண்ணும்? நீங்க சோகமா இருக்கிறீங்க, உடனே ஒரு பாட்டு எடுத்து கேட்போம். லவ் ஃபெயிலியர் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பசங்க தானே, அதுக்காக சொல்றேன். அப்ப என்னன்னா, ஒரு பாட்டு எடுத்து கேட்போம். பாடல்கள் நம்மை நேர்வழிப்படுத்துமா, நம்மை வேறு திசைக்கு அழைத்து செல்லுமா? கவிஞர்கள் என்றாலே இஸ்லாம் எங்களுக்கு சொல்றது என்னன்னா, முகமது நபிக்கு இவருக்கு நாங்கள் கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று சொல்லிவிட்டது. இரண்டாவது என்னன்னா, கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக, கவிஞர்கள் சொல்லுவது அந்த கவிதையாக நம்ம இசையாக எதை எடுத்துக்கிட்டு போறோமோ, இது உண்மையாக இருக்கிறதா இல்லதானே? அவன் சொல்ல அந்த கருத்து, நம்ம கருத்தை கேட்காத வரைக்கும் இன்பமாக இருக்கும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை என்று தானே எழுதி வச்சிருக்கிறான். ஏன்னா பொய் சொல்லலைன்னா அவன் கவிஞனாக இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இந்த இசையோடு கலந்த இந்த விவகாரங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது அத்தனையும் பெண்களை போக பொருளாகவும், பெண்களை வேறு விதமான ஒரு கெட்ட விதமான விமர்சனங்களாகத்தான் அந்த பாடல்கள் அமைக்கப்படுகிறதே தவிர, ஒரு ஆம்பளைய ஆபாசமாக சித்தரிச்ச எந்த பாட்டியாவது, எந்த இசையாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது. உலகத்துல எங்கேயுமே எந்த மொழியிலையும் பார்க்க முடியாது. ஆனா பாடல்கள், இசைகள் என்று வந்து விட்டாலே, பெண்கள் ஒரு ஆம்பளைக்கு இசை என்று பேர் வச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா பொம்பளை பிள்ளைக்கு இசை என்று பேர் வைப்பாங்க. என்ன காரணம்னா, அங்கதான் நம்ம சிந்திக்காமல் இருப்பதற்குரிய ஒரு இடமாக இந்த இசை நம்மளை மாற்றி விடுகிறது. எனவே சிந்திக்க தூண்டுகிற ஒரு விவகாரத்தை இஸ்லாம் செய்கிறது. உதாரணமா குர்ஆனை நீங்க எடுத்துக்கிட்டா, குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்லுவான்னா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்கள் உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? இதை யோசிங்க. நான் தந்துட்டேன்னு இறைவன் தந்துட்டான்னு போயிடாத. எதுக்காக தந்தான், என்ன சொல்லி இருக்கிறான், என்ன விவகாரம் இருக்குது, அதை யோசி. ஆனா இசையை நீங்க சிந்திக்க முடியுமா? அது சொல்லுகிற கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியுமா? நடைமுறைப்படுத்த முடியாதுல. வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை கரைத்து கொண்டு வந்து உனக்கு அப்படியே மெழுகு போன்று கொண்டு வந்து வீட்டிலே தருவேன், நீ அதை வைத்துக் கொள்ளலாம் என்று கவிஞன் பெண் மனைவிக்கு, காதலிக்கு காதலன் எழுதுவது கவிதையாக மாற்றப்பட்டு இசையாக மாற்றப்படுகிறது. சாத்தியமா? சாத்தியமில்லாத விஷயங்கள் தானே. எனவே நம்ம கேட்கும் போது இன்பமாக இருக்கும். என்னமான ஒரு வர்ணனை, எப்படியான ஒரு வர்ணனை. ஆனா கொஞ்ச நேரம் அந்த இசையை தவிர்த்துட்டு அவை எழுதியிருக்கக்கூடிய கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பாக அது பொய்யான. உதாரணமாக கவிஞர் வைரமுத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. வைரமுத்தினுடைய கருவாச்சி காவியம் படிக்க கிடைச்சதா எடுத்து படிச்சு பாருங்க. செகல்லிக்காட்டு இதிகாசம் எடுத்து படிச்சு பாருங்க. திறமையான கவிஞர். ஆனால் கவிதை என்றாலே பொய் சேர்க்கப்பட வேண்டும், அதற்கு இசை சேர்க்கப்பட்டு முடிய அது பாடலாக மாறிவிடும்.
உதாரணமாக காதலை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. காதல் என்றால் என்னன்னும் போது, காதல் ஒன்றும் கடவுள் இல்லையடா, அதெல்லாம் ஹார்மோன் செய்கிற வேலைதானடா. இதை எழுதினது யாரு? கவிஞர் வைரமுத்து. இதே வைரமுத்து என்ன சொல்லுவாரு? காதல்ங்கிறது கடவுளுக்கு நிகரானது இன்னொரு பாட்டில் எழுதுறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பாடல் காதல் ஒன்றும் கவிதை கடவுள் இல்லை, அது ஹார்மோன் உண்டாக்குற ஒரு விஷயம்னு கரெக்டா சொல்றாரா இல்லையா? இன்னொரு பாடலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இல்ல அது கடவுளுக்கு நிகரானது. இப்ப நம்ம கடவுளுக்கு நிகரானது என்று காதலுங்கிறதே ஒரு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை எழுதி ஒரு இசையாக மாற்றப்பட்டு முடிய நம்ம அதையும் ரசிக்கிறோம், இதையும் ரசிக்கிறோம். ஒண்ணுல வந்து நம்மள அதுலயும் கிறுக்கனாக்குறான், இதுலயும் கிறுக்கனாக்குறான், ரெண்டையும் ரசிக்கிறோமா இல்லையா? அப்ப ரசனைக்குரியதாக அது வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது சிந்தனைக்குரியது அல்ல. எனவே சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய ஒன்றை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதனால் இஸ்லாத்தினுடைய எந்த வழிபாட்டிலையுமே இசை கலக்காது. இசையோடு சார்ந்த எந்த வழிபாட்டையும் நீங்க பார்க்க முடியாது. எங்களுக்கு பர்சனலாகவும் இசை இதனால் தடுக்கப்படுகிறது. நீ ஒரு பிரச்சனையில இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்டா நிம்மதியா இருக்கும்னா பிரச்சனை தீர்ந்துருமா? தீராதுல. பிரச்சனையில இருந்தா நின்று அந்த இடத்துல பிரச்சனையை தீக்கணும். நம்ம என்ன பண்றோம்? சரி கொஞ்சம் அப்படியே ஏதோ கேட்டு போயிடுவோம், பிரச்சனை தாண்டி போக நினைக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லணும்னா, தாண்டி போக நினைக்காத, அந்த இடத்துல நின்று அதை முடிச்சுட்டு போறதுக்கு முடியுமான்னு பாரு. இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் இசைக்கு தடை விதித்திருக்கிறது. இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு இசையமைக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவங்க தொழிலாக பண்றாங்க, இஸ்லாம் சொல்றதுக்கு மாற்றமாக இருக்கிறாங்க. நம்ம பிரச்சாரம் தான் பண்ண முடியும், யாரும் வேற எதுவும் பண்ண முடியாது. ஏஆர் ரஹ்மான், அல்லா ரக்கா ரஹ்மான் என்று சொல்லி ஏஆர் ரஹ்மான் இருக்கிறாரா இல்லையா? இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர் தான். நம்ம மார்க்கத்தில் இல்லைங்கன்னு சொல்ல முடியும். அவர் அமைக்கிற இசை போடுறதுனால அதை நாங்கள் ஆதரிக்க முடியாது. இப்ப யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாத்திற்குள் நுழைந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கும் அவர் ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாரு. நாங்க ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இசை மார்க்கத்தில் ஹராம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வந்துவிட்டு இசையை தொழிலாக கொண்டிருந்தார் என்றால் கண்டிப்பாக அதற்கு அவருக்குரிய குற்றம் இறைவனிடத்தில் பதிவு செய்யப்படும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு. இஸ்லாத்துக்கு அவர் வந்தது மகிழ்ச்சி, இல்லைன்னு சொல்லல. ஓகே, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் முழுமையாக அந்த தத்துவத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் பின்பற்றுவதற்கு இன்னும் தயாராகவில்லை என்கிற கவலையினுடைய வடுவும் எங்களுக்குள் இருக்கிறது. சரியா? அதனால இசை என்பது மூளைக்கு, அதாவது நம்முடைய சிந்தனைக்கு வேறு விதமான தாக்கத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்டல் கிளியராக நம்முடைய பயணம் தொடர வேண்டும் என்பதால் தான் நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு அதை தடை செய்து வைத்திருக்கிறது.